வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. ஆசிரியருக்கான டெட் தேர்வு விண்ணப்பிக்க கால அவகாசம் முடிந்ததுங்க. அடுத்து பிஜிடிஆர்பியுடைய தேர்வு ஒத்திவைப்பு படுமா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு குறித்து தகவல் என்ன இருக்குது என்னன்றதை பற்றியும் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் கூடுதலாக ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்கணும் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2013-17 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டெட் தேர்வுக்குண்டான விண்ணப்பிக்கிற கால அவகாசம் நேற்றோடு முடிவடைந்தது. ஸோ இந்த கால அவகாசம் முடிவடைந்ததுனால அடுத்து எடிட் ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ இந்த டெட் தேர்வில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இல்லைனா நாளை வெள்ளிக்கிழமை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டெட் தேர்வு கிட்டத்தட்ட 3.80 லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 4 லட்சம் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு விண்ணப்பிக்கிறதாக தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, சிறப்பு தகுதி தேர்வு நடத்த அனுமதி கோரி பள்ளி கல்வித்துறை இயக்குநகம் கண்ணப்பன் பள்ளி கல்வித்துறை செயலருக்கு ஒரு கடிதம் விட்டிருக்காரு. சிறப்பு கல்வி தகுதி தேர்வு நடத்த அனுமதி கோரி பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று போயிருக்குங்க. பள்ளி கல்வித்துறை செயலர் இயக்குனருக்கு ஒரு கண்ணப்பன் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சிறப்பு தகுதி தேர்வு அனுமதி கோரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு அனுமதி கடிதம். சிறப்பு தகுதி தேர்வு முடிந்த பின்னர் தான் பதவி உயர்வு வழங்க முடியும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் அதிக அளவில் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. திடீரென இவ்வளவு பேர் ஏன் விண்ணப்பிக்கிறார் என்று பார்த்தால், சமீபத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை விலகியதன் எதிரொலி. அதனால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே பணியில் இருக்கும் டெட் தேர்வை எழுதாத ஆசிரியர்களும் இதற்கு விண்ணப்பிக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவால் டெட் தேர்வு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், தேர்வை எழுத விரும்பாதவர்கள் விருப்ப ஓய்வு பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1,76,000 ஆசிரியர்கள் பாதிப்படைகின்றனர். அந்த வகையில் அடுத்த கட்டமாக ஆசிரியர் விவகாரத்தை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது பற்றி தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. அவர்களுக்கும் இதுவரை தேர்வு நடத்த முடிவெடுக்காத சூழ்நிலையில் டெட் தேர்வை எழுதாமல் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் கடந்த மாதம் வெளியிட்ட டெட் தேர்வுக்கான விண்ணப்பத்தில் முண்டியடித்து போட்டி போட்டு விண்ணப்பித்து கொண்டிருந்தனர். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லை. ஸோ கடந்த ஹிஸ்ட்ரியாக எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், பிஜிடிஆர்பி உடைய தேர்வுகள் 10 டைம் ஒத்தி வைப்பு, 5 டைம் ஒத்தி வச்சதெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த டைமும் பிஜிடிஆர்பியுடைய டேட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் ஏதாவது தேர்வுகள் மாட்டோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய கூடுதலான காலியிடங்கள் 1996 என்ற காலியிடங்களை ஒரு 3500 காலியிடங்களாக மாற்ற போகிறாங்க. ஒரு 1500 வேகன்சிஸ் வந்து பிஜிடிஆர்பியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ டிஆர்பியில் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் வந்து அதிக அளவு உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சதுனால நிறைய உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் ஆக இருக்குது. இதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லலை. தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அது விரைவில் நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் திகழ்ந்து விளங்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்தந்த தகவல்களை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கலாம். 1.80 லட்சம் ஆசிரியர்களுக்கு திடீரென இந்த குட் நியூஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து பிஜிடிஆர்பியில் புதிய வேக்கன்சிஸும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. ஆசிரியருக்கான டெட் தேர்வு விண்ணப்பிக்க கால அவகாசம் முடிந்ததுங்க. அடுத்து பிஜிடிஆர்பியுடைய தேர்வு ஒத்திவைப்பு படுமா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு குறித்து தகவல் என்ன இருக்குது என்னன்றதை பற்றியும் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் கூடுதலாக ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்கணும் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2013-17 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டெட் தேர்வுக்குண்டான விண்ணப்பிக்கிற கால அவகாசம் நேற்றோடு முடிவடைந்தது. ஸோ இந்த கால அவகாசம் முடிவடைந்ததுனால அடுத்து எடிட் ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ இந்த டெட் தேர்வில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இல்லைனா நாளை வெள்ளிக்கிழமை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டெட் தேர்வு கிட்டத்தட்ட 3.80 லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 4 லட்சம் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு விண்ணப்பிக்கிறதாக தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, சிறப்பு தகுதி தேர்வு நடத்த அனுமதி கோரி பள்ளி கல்வித்துறை இயக்குநகம் கண்ணப்பன் பள்ளி கல்வித்துறை செயலருக்கு ஒரு கடிதம் விட்டிருக்காரு. சிறப்பு கல்வி தகுதி தேர்வு நடத்த அனுமதி கோரி பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று போயிருக்குங்க. பள்ளி கல்வித்துறை செயலர் இயக்குனருக்கு ஒரு கண்ணப்பன் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சிறப்பு தகுதி தேர்வு அனுமதி கோரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு அனுமதி கடிதம். சிறப்பு தகுதி தேர்வு முடிந்த பின்னர் தான் பதவி உயர்வு வழங்க முடியும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் அதிக அளவில் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. திடீரென இவ்வளவு பேர் ஏன் விண்ணப்பிக்கிறார் என்று பார்த்தால், சமீபத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை விலகியதன் எதிரொலி. அதனால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே பணியில் இருக்கும் டெட் தேர்வை எழுதாத ஆசிரியர்களும் இதற்கு விண்ணப்பிக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவால் டெட் தேர்வு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், தேர்வை எழுத விரும்பாதவர்கள் விருப்ப ஓய்வு பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1,76,000 ஆசிரியர்கள் பாதிப்படைகின்றனர். அந்த வகையில் அடுத்த கட்டமாக ஆசிரியர் விவகாரத்தை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது பற்றி தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. அவர்களுக்கும் இதுவரை தேர்வு நடத்த முடிவெடுக்காத சூழ்நிலையில் டெட் தேர்வு எழுதாமல் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் கடந்த மாதம் வெளியிட்ட டெட் தேர்வுக்கான விண்ணப்பத்தில் முண்டியடித்து போட்டி போட்டு விண்ணப்பித்து கொண்டிருந்தனர். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லை. ஸோ கடந்த ஹிஸ்ட்ரியாக எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், பிஜிடிஆர்பி உடைய தேர்வுகள் 10 டைம் ஒத்தி வைப்பு, 5 டைம் ஒத்தி வச்சதுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த டைமும் பிஜிடிஆர்பியுடைய டேட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் ஏதாவது தேர்வுகள் மாட்டோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய கூடுதலான காலியிடங்கள் 1996 என்ற காலியிடங்களை ஒரு 3500 காலியிடங்களாக மாற்ற போகிறாங்க. ஒரு 1500 வேகன்சிஸ் வந்து பிஜிடிஆர்பியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ டிஆர்பியில் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் வந்து அதிக அளவு உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சதுனால நிறைய உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் ஆக இருக்குது. இதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லலை. தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அது விரைவில் நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் திகழ்ந்து விளங்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்தந்த தகவல்களை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கலாம். 1.80 லட்சம் ஆசிரியர்களுக்கு திடீரென இந்த குட் நியூஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து பிஜிடிஆர்பியில் புதிய வேக்கன்சிஸும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.